Hello people, today I'm going to make the avocado milkshake. Okay, let's make that tasty healthy milkshake. அதுக்கு நான் இப்போ 2 அவகேடோ எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். அட் த சேம் டைம் ஐ வுட் லைக் டு டெல் ஸ்மால் மெசேஜ் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ எல்லாருமே அதிகமாக டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறது ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி இன்டேக் எடுத்துட்டோன்னா உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை யாராவது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டோ இல்லை டெர்மா ப்ராடக்ட் இன்ஃப்ளூயன்சர் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட கமெண்ட்டுக்கு சண்டைக்கு வந்தாலும் வரலாம். நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர் ஃபால்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, பெரிய இஷ்யூ லைக் ஆக்னி இஷ்யூ, சென்சிட்டிவ் ஸ்கின்னு, பிம்பிள் அதிகமாக சஃபர் ஆகுறவங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணது ரொம்பவே நல்லது. அதர்வைஸ் ரொம்ப பேசிக்கான விஷயங்களுக்கு ரிங்கிள்ஸ், டல் ஸ்கின்னு, பிரைட்னஸ்க்காக அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி இன்டேக் எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. ஆக்சுவலி அந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் அது ஸ்கின்ல ஒரு லேயரில் ஒர்க் ஆகிட்டு கொஞ்ச நாள் அது ஒரு டெம்பரரி ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் இன்டேக் எடுக்கும் போது அது நாட் ஓன்லி குட் ஃபார் ஸ்கின், டோட்டலாக பாடிக்கு, ஆர்கன்ஸ்க்கு, அது கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்த்தியான சப்ளிமெண்ட். ஓகே, அவகேடோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஆக்சுவலி வெல் ரைப், நல்லா பழுத்துருச்சு, அதனால தான் ஈஸியாக கட் பண்ண வந்துருச்சு. இதுவே மிட் ரேரில் இருந்துச்சுன்னா ஒழுங்காக பழுக்காமல் நம்ம மில்க் ஷேக் பண்ணும் போதோ இல்லை நார்மலாக சாப்பிடும் போதோ லைட்டாக பிட்டர்னஸ் இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அவகேடோவை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி ஜாக்குள்ளே போட்டலாம். ஆக்சுவலி இன்றைக்கி என் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, வேறு யாரும் இல்லை, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஆக்சுவலி சி கான் ட்ரிங்க் திஸ் ட்ரிங்க், அவங்களுக்கு சுகர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது ஸ்பெஷலாக பண்ணுன்னு கேட்டால் இல்லை, இது எனக்காக அவங்களுக்கு வேறு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் நட்ஸ் எடுத்துக்கிற போகிறேன். ஒரு 10 cashews, கொஞ்சமாக ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். பிஸ்தா என்கிட்ட ஷெல்லோடு இருக்குது. ஸோ அது தோல் எல்லாத்தையுமே நான் உடைச்சிட்டு ஸ்கின்னும் நான் கிளியர் பண்ணிட்டு தான் போட போகிறேன். நான் மோஸ்ட்லி எல்லா பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்துலேயுமே ஒரு 10 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அது எவ்வளோ நட்டி ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே ஆட் பண்ணிக்கலாம். ஆல்சோ சுகர் கண்டென்ட்காக நம்ம டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால தான் சேர்க்கல. அதர்வைஸ் வி கேன் ஆட் டேட்ஸ் அஸ் வெல். இப்போ நான் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இது நான் நார்மலாக சாப்பிட்ற வாங்கினதுக்கு நான் ஐஸ்கிரீம் தான். இதுக்கு நான் ரீசெண்டாக அடிக்ட் ஆகிட்டேன். நான் மேக்னம் ப்ளூபெர்ரி குக்கி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். அதர்வைஸ் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நார்மல் வெனிலா ஃப்ளேவரே எனஃப். இட்ஸ் ஈஸி டு கெட் நியர் பை, ஆல்சோ மோர் அஃபோர்டபுள். இப்போ பாருங்கள், இதுவே ஒரு பாக்ஸில் பிளைன் வெனிலா ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா ஸ்பூனில் 2 ஸ்கூப் எடுத்து அப்படியே ஈஸியாக போட்டுக்கலாம். இது ஸ்டிக்கில் வாங்கினனால நான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஸ்டிக்கில் இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து நம்ம அப்படியே ஜாருக்குள்ளே போட்டுடலாம். இதுவே நம்ம ஸ்கின் கேருக்காகவோ இல்லை டயட்டில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம், சாக்லேட், ஒயிட் சுகர்லாம் சேர்க்கவே கூடாது. நான் அதெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணல, அதனால இந்த மாதிரி எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதர்வைஸ் ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ், அதோட கொஞ்சம் ஹனி இருந்தால் போதும். அந்த மாதிரி பியூராக தான் எடுத்துக்கணும். இப்போ நான் லைட்டாக கொஞ்சம் ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். என்கிட்ட ஹனி இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சனால அது என்னால் யூஸ் பண்ண முடியல. இப்போ நான் ஒரு 300 ml மில்க்கு, ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போ வேகனாக இருக்கிறவங்க, டயட் ஃபாலோ பண்ணுறவங்க ஆல்மண்ட் மில்க், ஓட் மில்க் இல்லைனா கோகனட் மில்க் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். இல்லைனா மில்க் இல்லாமையும் பண்ணலாம், ஜஸ்ட் ஹனி மட்டும் போட்டு கூட. என்கிட்ட பவர்ஃபுல் மிக்சர் இருக்கிறனால வித்தின் 30 செகண்ட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு ஜாரில் போட்டுடலாம். இது ஏன் பிரைட் க்ரீன் கலரில் வரலன்னா, நம்ம நட்ஸ் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீமில் இருக்கிற சாக்லேட் கோட்டிங்லாம் சேர்ந்தனால தான் இந்த மாதிரி கலர் அண்ட் டெக்ஸ்டர் கிடச்சிருக்கு. நான் இப்போ என்கிட்ட ஒரு கேரமல் பவுடர் இருந்துச்சு, அதுதான் ஆட் பண்ணேன். இஃப் யூ ஹாவ் கோகோ பவுடர் ஆல்சோ யூ கேன் ஆட் இட். இப்போ மோர் ஃபேன்ஸிக்காக என்கிட்ட ஒரு சாக்லேட் பேஸ்ட் இருந்துச்சு, அதை வச்சு ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் சாக்லேட் சிரப் இருந்தால் கூட சேர்க்கலாம், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் தேவையில்லை. எஸ்பெஷலி இதெல்லாம் ஹெல்த்தியே கிடையாது, ஜஸ்ட் நான் ஒரு ஃபேன்சியாக பண்ணுறேன். என்கிட்ட ரொம்ப நாள் ஒரு வேஃபர் சும்மாவே இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதை வச்சா இப்போ மோர் ஃபேன்சியாக இருக்கேன். ஸோ ஒரு பெரிய கஃபையில் கிடைக்கிற மாதிரி அதை அப்படியே டோட்டலாக மாற்றிடுவோம். நான் அதை உடைக்க ட்ரை பண்ணுற, உடைக்கவும் முடியல, எனர்ஜியே இல்லை. இது குடிச்சாவது எனர்ஜி வருதான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கெஸ்ட்டுக்குள்ளே ட்ரிங்க் ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருந்தால் செம்பில் குடிக்கிறது, இங்கே அப்படியே மிஸ் வேர்ல்ட் காம்படிஷன் போகிற மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறது. அதனால தான் இந்த மாதிரி கப்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ நான் கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க தான் இந்த கெஸ்ட்டு. ஓகே, நான் எத்தனை பேரை டிசப்பாயிண்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி நான் ரீசெண்டாக இதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்.
எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் ஒரு செடி இருந்துச்சுன்னா அது அந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி யூ வில் கெட் பியூர் ஆக்சிஜன். அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், நம்ம தண்ணி தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து தண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து கெஸ்ட்டை நம்மளுக்கு கவனிக்க வேண்டிய கடமை. ஸோ கவனிச்சாச்சு. இப்போ நம்ம ட்ரிங்க்கை ட்ரை பண்ணலாம். நான் அப்படியே சாக்லேட் இதோட ஒரு ஸ்கூப் எடுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு ஒரு வாய் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ட்ரை பண்ணுறேன். எப்படி சொல்லணும்னா, இது ஒரு மில்க் ஷேக் மாதிரி இல்லை, அப்படியே ஒரு அவகேடோ ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. லெட்ஸ் ட்ரை வித் த வேஃபர். நவ் இட்ஸ் ஸோ ரிச் அண்ட் க்ரீமி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you next time with the another delicacy. Until then, bye.